சென்னை புளியந்தோப்பில் பிரபல ரவுடி காக்கா தோப்பு பாலாஜி என்கவுண்டரில் சுட்டுக் கொலை செய்யப்பட்டார். 1990ஆம் ஆண்டுகளில் சிறு சிறு அடிதடிகளில் ஈடுபட்ட பாலாஜி பின்னர் வியாசர்பாடி நாகேந்திரன் தொடர்பால் தொடர்கொலைகள், ஆட்கடத்தல், கொலை முயற்சி போன்ற வழக்குகளால் பிரபலமானார். இந்த நாகேந்திரன் தான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்கியுள்ளார். அதனால் இவருக்கும் அந்த கொலைக்கும் சம்பந்தம் இருக்குமோ என்ற பேச்சு அடிபட்டது. இவர் மீது 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவரை போலீசார் வலை வீசி தேடி வந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் இன்று வியாசர்பாடி ஜீவா ரயில் நிலையம் அருகே உள்ள குடியிருப்பு பகுதியில் பாலாஜியை போலீசார் கைது செய்ய முயன்றனர். அப்போது அவர் போலீசாரிடம் இருந்து தப்பித்து செல்ல தாக்குதல் நடத்தியுள்ளார். இதையடுத்து தற்காப்புக்காக போலீசார் நடத்திய என்கவுண்டரில் அவர் சுட்டுக் கொல்லப்பட்டார். சென்னை காவல் ஆணையராக அருண் பதவியேற்ற 2 மாதங்களில் நடக்கும் 2வது என்கவுண்டர் இது. இனி ரவுடிகளுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை என பொறுப்பேற்ற அருண் அதற்கான வேலைகளை பார்த்து வருகிறாரா என்று பேசப்பட்டு வருகிறது. இது போன்ற சிறு வீடியோக்களை பார்ப்பதற்கு ஏனாராய் தமிழிற்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.